வெல்கம் டு மன்வாசம் வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ விண்டோஸ் 10 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க லேக் ஆகுது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இல்லைன்னா அந்த இடத்துல செட்டிங்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன், சஜஷன், விண்டோஸ் ட்ராக் லான்ச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். அது தேவைப்படாது. அடுத்து ஸ்பீக்கர் அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து கேமரா மைக் அதை விட்டுறலாம், ஏன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் அது அலோவ் ஆகும். அடுத்து கால் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம், அது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸு, இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்பு பேக்ரவுண்டில் ரன் பண்ண தேவையில்லையோ அதில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது மூலிமா ரேம் அதிகமாக இழுக்கும், உங்கள் பேட்டரியும் ரொம்ப டவுன் ஆகும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஆப்புக்கும் அலோவில் இருக்கும், எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான ஆப்பை மட்டும் அலோவ் கொடுத்துக்கலாம். சேம் வீடியோஸு, ஃபைல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே அதேமாரி சர்ச்சுக்கு போய் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டேப் கிளிக் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு க்ளீன் நப்புன்னு ஒரு 3வது இல்லை 4வது உங்களதில் இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே டிக் கொடுங்க, தேவையில்லாதது தான். நீங்கள் இத்தனை நாள் யூஸ் பண்ண கன்சியூம் பண்ண கேட்ச் மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதை கிளிக் பண்ணி திரும்பி டெலிட் கேட்கும், அதை திருப்பி கொடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன க்ளீன் பண்ணணும் எல்லாம் கேட்குது. இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணலைன்னா கொஞ்சம் நிறைய ஃபீல்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. இது மேக்ஸிமம் டெலிட் ஆனால் உங்கள் சிஸ்டமுடைய யூசேஜ் முன்னதுக்கு இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்பவே தெரியும். 50% மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அடிக்கடி இதை மட்டும் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.